ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து தயிர் சாதம் போட்டாங்க எல்லாம் எங்கள் ஊருக்காரங்க தான் தயிர் சாதம் போட்டாங்க வாங்கி வந்து எல்லாம் கும்பலாக சாப்பிடுவோம். சரண்யா தயிர் சாதம் சுட்டாங்கதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கொவாத்தினா வந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து காய்ச்ச காயை வந்து கொவாத்தினாக்கு கொல்ல விடணும்னு சொல்லிட்டு அம்மா வேண்டிக்கினாங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து நிறைவேற்ற போகிறோம். எடுத்து போய் கொல்ல விடலாம். மாங்காய் பெருத்து நானும் பாப்பா வந்து ரெடியாக ஃபஸ்ட் நான் தான் பெரிப்பேன். சரிங்க, சரி பெரிக்கலாமா? பாருங்க மாங்காய் எங்கள் மரத்தில் மாங்காய் இருக்குவா? இக்கடி சூடு ஒரு மாங்காய் இங்கே பாருங்க. அரு சீரா இருமா வாங்க நீட்டாக இருக்குது. ஒன்று வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆட்ட மாங்க என்னை விட மோசமாக வந்துடுது. 2 மாங்காய் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைச்சிங்க. அம்மா மொத்த மாங்காய் அறுவடையை பார்க்கலாமா? கடமால திட்டமாக தான் இந்த வருஷம் காய்ச்சிக்குது. அடுத்த வருஷம் இந்த கூத்தாண்டு புண்ணியத்தில் அடுத்த வருஷம் நல்லா அதிகமாக அந்த காய் காய்க்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த கூத்தாண்டு காய்க்க வைப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு தான் விட்டு வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 2 பிஞ்சு விட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இருக்கிற இடம் எனக்கு தெரியல. அப்புறம் இருந்தால் கூட நம்ம சாமிக்கு மட்டும் சாம்பாருக்கு மாதிரி வச்சுக்கலாம். சரிம்மா, காயெல்லாம் இருக்காது. அவ்வளோதான் இந்த வருஷம் காய்ச்சலாம். பரவாயில்லைங்க பாருங்க. எத்தனைக்கா 13 காய் பேசிக்கிறேன் நினைக்கிறேன். கரெக்டாக ஒத்தப்படையில் பறிச்சிட்டிங்க. நான் வந்து எண்ணெலாம் பெரியல, பொதுவாக தான் பறிச்சேன். அது வந்து கரெக்டாக வந்துது. எடுத்து வச்சு போகலாமா? சரி வாங்க பேக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போகலாமா? போகலாம். எப்பயுமே காலைல 5 மணிக்கெலாம் வந்து கிளம்பி போவோம். இன்றைக்கி எங்கே அந்த டைமை வந்து கீப்பிட்டு பண்ணல, தவறு எடுத்து வீட்டுக்கு எல்லாம் நிறைய இருந்து அதை செஞ்சுட்டு போகிறதுல அப்படியே விட்டு போனால் ஒரு மாதிரி இருக்குங்க. அதை செஞ்சுட்டு போகிறதுக்கும் நேரம் ஆயிடுச்சு. வா போகலாம். சரி போகலாம். 4 மணி வரைக்கும் சாமி பார்க்கலாமா? அதை விட பெரிய அதிசயம் மொதல் நான் கிளம்புறது தான். ஆமாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். போகலாமா? சரி வாங்க சந்தியாக்கா போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து தயிர் சாதம் போட்டாங்க எல்லாம் எங்கள் ஊருக்காரங்க தான் தயிர் சாதம் போட்டாங்க வாங்கி வந்து எல்லாம் கும்பலாக சாப்பிடுவோம். சரண்யா தயிர் சாதம் சுட்டாங்கதா? சூப்பராக சந்தியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பரிமாறுறாங்க. ஜெயஸ்ரீ நான் தயிர் சாதம் சாப்பிட்றீங்களா? சாப்பிடு எல்லாமே இந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியும் சாப்பிட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. தாத்தா தான் தயிர் சாதம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாங்களே. அப்பா தான். வண்டியை பார்க் பண்ணிட்டீங்களா? வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அதான் காலைல வரணும். தாத்தா பாருங்க சேஃப்டிக்கு துண்டு ஏறினு வந்துட்டாரு. இப்போ தான் நீங்கள் லேட்டாக வெயில் ஆகி போச்சு பாருங்க. கட்டை போய் ஃபுல்லாக ரொப்பிடுவியா? பார்க்கலாம், நீங்கள் வாங்கி கொடுத்தா ரொப்பிடலாம். மாமா என்ன ஐஸ் ஆமா பார்க்கிங்லே தான் நம்ம நின்று இருக்குமே. ஃபர்ஸ்ட் பார்க்கிங்கே கிடையாது, உள்ள போனோம். நம்ம கூட்டமா நம்ம போக முடியாது. மாங்க விட்டுட்டான் விடு விடு. பயமா இருக்குது. ஏன்னா மாங்காய் வச்சு அச்சா வெயிட் வெயில் எல்லாம் அடிக்கிறது பாருங்க. இந்த வருஷம் அந்த மரத்தை நாங்கள் புத்தி இருக்கிறோமே இல்லை கிட்டே போக முடியாது. அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து ரொம்ப ரொம்ப இப்போ தான் கிட்ட. அம்மா போயிடுச்சு. இப்போ அம்மா ஊண்டியான்னு
ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வளையல் பார்த்த உடனே அம்மாவுக்கு வந்து வளையல் போடணுன்ற ஞாபகமே இப்போ தான் வந்துக்குது. எனக்கு வந்துட்டு சரண்யாவுக்கு வந்துட்டு நாங்கள் வளையல் போடுறோம். வளையல் பார்த்தோன்னே ஒரு ஆர்வம். சரி சரண்யா வளையல் போடுங்க. அடிக்கிற வெயில் எப்படி கஷ்டமாக இருக்குது. வெயில் தாங்கல. கொஞ்சம் பார்த்து வீட்டுக்கு போயிடலாம். வந்து உடைங்க, வேகலாம் உடைக்காதீங்க. வேடிக்கை பாக்குறீங்க பாருங்க. கியூ லைன் விட்டு எட்டேங்க பசங்க வச்சுட்டு நிக்கிறீங்க பாருங்க. கியூ லைன் வச்சு எட்டேங்க. கியூ லைன் எதிர்க்க நிக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்கம்மா. திருநங்கை உள்ள வரத்துக்கு வழி. நீங்க பூசாரி கிட்ட கட் பண்ற வெள்ளி தாலி தங்க தாலிய அலுவலகம் இங்க இருக்கு. இங்க வந்து செலுத்தி ரசிச்சு வாங்கிக்கோங்க. திருநங்கைகள் தங்களின் தங்க தாலி மற்றும் வெள்ளி தாலிகளை கையில ரத்தம் வந்து 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 கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்ல, போன வருஷத்தோட இந்த வருஷம் பூசாரி புதுசா யாராவது வந்திருக்கீங்களா நான் தெரியல, அதிகமா ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போன வருஷம் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரல. இந்த வருஷம் தான் வந்து நிறைய வலையில உடச்சு எல்லாம் ரத்தம் வருதுன்னு சொல்றாங்க. புது பூசாரி யாராவது உள்ள விட்டுருந்தா நீங்க வந்து வெளியில அனுப்பிச்சிடுங்க. பூசாரிங்க ஏன் இவ்வளவு வேகமா வந்து உடைக்கிறீங்க? அவங்க கையில எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் மெதுவா உடைங்க. திருநங்கை வலையில எல்லாம் மெதுவா திருநங்கைக்கு உள்ள ஏங்க இந்த டென்த்ல எதுக்கு கீழ் உள்ள நிக்கிறீங்க? வெளியில வாங்க. அவங்க வந்து திருநங்கை வந்து அவங்க செலுத்தி செலுத்துறது உள்ள கீழ் உள்ள நிக்காதீங்க. வெளியில வாங்க. கீழ் ஃபுல்லா நீங்க தான் நிக்கிறீங்க. அவங்க வந்து நீங்க நான் வர முடியல உள்ள. அவங்க உள்ள கீழே வர்றதுக்கு வழி விடுங்க. திருநங்கைகள் தங்கள் வெள்ளித்தாலியை மற்றும் தங்கத்தாலியை திருக்கோயில் அலுவலகத்தில் செலுத்தி ரசித்து வாங்கிக்கலாம். பூசாரிங்க வலையில உடைக்கும் போது மெதுவா உடைங்க, வேகமா உடைக்காதீங்க. காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் வலையில வேகமா உடைக்காதீங்க, மெதுவா உடைங்க. அவங்க கையில வந்து காயமெல்லாம் ஏற்பட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்து ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாமி பார்த்துட்டு இப்போ வந்து கடத்தெருவெல்லாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கடத்தெரு சுற்றி பார்க்க போகிறீங்களா? இந்த பையை எடுத்துன்னு அந்த மாதிரியே எடுத்து போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. சரி வாங்க வாங்கலாம். நானும் ஜாஸ்தி வந்து கப் எல்லாரும் வந்து முன்னாடி போயிட்டாங்க. முடியல அந்த வெயிலுக்கு எதுனா ஒன்று ஜில்லுன்னு சாப்பிடலாம் பார்த்தா வயசு சாப்பிட்டாங்க எனக்கு பிடிக்காத போகவே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக போயிட்டு கொவாகத்திருநாள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் தான் வந்து நம்ம வெயிலில் வந்து அதிகமாக வந்து மாட்டிட்டோமே. எல்லா வருஷமே சீக்கிரமாக வந்து கிளம்பி போயிடுவோம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போய் வந்து பார்த்திங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. அதனால வந்து வெயிலில் போய் நம்ம மாட்டிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கொவாகத்திருநாள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நினைப்பாங்க. எப்போ டாட்டா பாய்.